ஐயா முதலமைச்சரை நேரடியாக பார்க்கணும். ஆரம்பித்தவர் முதலமைச்சர் கிராம சேவை நடத்தினார். நான் பலமுறையும் சொல்லி பார்த்தேன், பலமுறையும் செய்யலை. ஐயா கலெக்டர் ஐயாட்டையும் சொன்னோம், கலெக்டர் ஐயாட்டையும் கேட்கல. நாங்கள் இன்னும் நடவு நட போகிறோம். இன்னும் நாங்கள் நடு ரோட்டில் நாங்கள் நாற்று நட போகிறோம். இப்படி தான் இதுதான் நடக்குது. பாருங்கள், சகதி பாருங்கள், அதில் 5 மண்ணு போட மாட்டேங்கிறான். பாருங்கள் எத்தனை லாரி போய்கிட்டு இருக்கு இந்த மண்ணுக்கு. திமுக காரங்களும் வராங்க, பார்க்குறாங்க, சொல்கிறாங்க பார்த்துருவோம் சார்ன்றாங்க. ஆனால் பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த சகதியை அகற்றுறதுக்கு எந்த அதிகாரியுமே வரல. ஐயப்பே வந்தார், அவரும் பார்த்துட்டு போயிடுறாரு. தங்கத்தலைமை தமிழ் செல்வன் அவர் வந்தார், அவரும் பார்த்தாரு, போயிட்டாரு. உறக்கச் சொல்வோம் உண்மையை, உறக்கச் சொல்வோம் உண்மையை. இந்த புதிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழக அரசியலிலே ஒரு ஆட்சி பொறுப்பேற்று 1, 2, 3 என்று எண்ணினால் சில மாதங்களிலே அந்த அரசு என்பது நிறைவு அடைய போகின்றது. தமிழகத்திலே புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய பாப்பாப்பட்டி என்கின்ற கிராமத்திற்கு முதலாக வருகை தந்தார். அவர் வருகின்ற பொழுது இந்த பகுதி மக்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். ஒரு முதலமைச்சர் நம்முடைய கிராமத்திற்கு வரப்போகின்றார், எனவே அவர் வருகின்ற வழிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களும் பயன்பெறப் போகின்றது. அதே போல பாப்பாப்பட்டி என்கின்ற கிராமம் என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு மாடல் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு முன்மாதிரி கிராமமாக இருக்க போகிறது என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். அங்கே ஒரு நாடகம் நடந்தது. கிராம சபை கூட்டம் எனும் பெயரில் அங்கே ஒரு நாடகம் நடந்தது. அங்கே சில கேள்விகளை மட்டும் கேட்க வேண்டும், தேவையில்லாதவற்றை கேட்கக்கூடாது என்கின்ற நிலையில் இருந்தார்கள். அதையும் மீறி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மலுப்பலான பதில்கள் தான் அங்கே பதிலாக வந்தது. சரி, பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் போகட்டும். ஆனால் அன்றைக்கு அவர் வருவதற்காக அந்த ஒரு நாள் மட்டும் அவர் கார் போகின்ற அந்த வழித்தடங்கள் மட்டுமே, அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் வந்து செல்லுகின்ற அந்த பாதையை மட்டும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் மற்ற இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மிக அழகாக முதலமைச்சருடைய கார் வந்து செல்லக்கூடிய பாதையை மட்டும் மிக அழகாக நேர்படுத்தி இருந்தார்கள். அப்படி என்றால் முதலமைச்சர் நினைத்திருப்பார் எல்லா பகுதிகளிலும் இப்படித்தான் இருக்கும் என்று. ஆனால் அதுதான் இல்லை. முதலமைச்சர் வந்து சென்றார், அந்த முதலமைச்சர் வந்தார், சென்றார், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. ஆனால் இன்று வரை அந்த பாப்பாப்பட்டி கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் இல்லை, முறையான சாக்கடை வசதிகள் இல்லை, கழிப்பிட வசதிகள் இல்லை, குழாயிலே குடிநீர் வரவில்லை. இப்படி இல்லை என்று சொல்வதற்கு ஏராளமான வசதிகள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதியை பாருங்கள். இந்த பகுதியிலே நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பாப்பாப்பட்டி என்பது சாதாரண கிராமம் அல்ல. இந்த கிராமத்தில் இருந்துதான் 5 முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், கச்சத்தீவிற்கு முதலாக குரல் கொடுத்த ஒரு தமிழர். அப்படி இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பதவி பிரமாணம் செய்து வைத்த ஒரு மாபெரும் தலைவர் ஐயா பி.கே. மூக்கையா தேவர் பிறந்த ஊர் தான் இந்த பாப்பாப்பட்டி என்கின்ற கிராமம். அவருடைய சிலை பாருங்கள், அங்கே இருக்கின்றது. ஆனால் இந்த பகுதியை பாருங்கள், அந்த பகுதி முழுவதும் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள், பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இங்கே அது மட்டுமல்லாது 8, 2, 10 என்று சொல்லக்கூடிய இந்த 10 தேவர்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு திருக்கோவில் ஒன்று இருக்கின்றது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அருள்மிகு ஒச்சாண்டம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலிலே அந்த அம்மனை வழிபடுவதற்காக நாள்தோறும் எல்லா ஊர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பாதை தான் இந்த பாதை. இந்த பாதையிலே நாள்தோறும் இந்த ஊரிலே ஒரு கல்லர் மேல்நிலைப் பள்ளி ஒன்று இருக்கின்றது. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாள்தோறும் இந்த பாதையிலே செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்களை செல்லக்கூடிய பலரும் இந்த இடத்திலே விழுந்து எழுந்து செல்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வந்த தகவல். வெளியூரிலிருந்து வரக்கூடிய பலரும் முகம் சுளித்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு தான் போய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாதையிலே. ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயமாக இல்லை. இந்த பகுதியிலே இருந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மலையிலே அரசின் விதிமுறைகளை மீறி பல அடி ஆழத்திற்கு அங்கே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவெல்லாம் இருக்கட்டும், அவர்கள் கொள்ளையடித்து போனால் போகட்டும். ஆனால் அவர்கள் வந்து போகக்கூடிய நாள்தோறும் இந்த பகுதியிலே நூற்றுக்கணக்கான முறை இங்கே பெரிய பெரிய கனரக வாகனங்கள் எல்லாம் இந்த பகுதியில் வந்து செல்கின்றன. அதிலிருந்து ஒரே ஒரு லோடு மண் இங்கே கொட்டி விட்டால் என்ன, அவர்களுடைய அப்பன் வீட்டு சொத்தா குறைய போகிறது? இல்லை தானே? அரசின் பணத்தை எவ்வளவு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கான்ட்ராக்டர் எனும் பெயரிலே. எப்படி வேண்டுமானால் இருந்து போங்கள், ஆனால் பொதுமக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக இங்கே வரக்கூடிய அந்த வாகனங்களை, இந்த லாரிகளை பாருங்கள், முன்பகுதியும் சரி பின்பகுதியிலும் சரி அந்த பதிவு எண்கள் கிடையவே கிடையாது.
இவ்வளவு பெரிய துணிச்சலான காரியத்தை தைரியத்தோடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குரிய பலம் என்ன? அவர்கள் பின்னால் யார் இருக்கின்றார்கள்? எந்த தைரியத்தில் செய்கின்றார்கள்? ஒரு தவறு செய்கிறார்கள், சாதாரணமாக ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு எண் அழிந்து விட்டால் போக்குவரத்து காவல்துறையினர் ஓடி வந்து ஏதோ உலகத்தினுடைய மிகப்பெரிய மகா பாவம் செய்து விட்டதை போல பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனால் நாள்தோறும் இங்கு வந்து செல்லக்கூடிய இத்தனை வாகனங்களுக்கு முன்பும் சரி பின்பும் சரி பதிவு எண்களே கிடையாது. ஆனால் அந்த வாகனங்கள் மிகச் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள். தயவு செய்து அவருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடாதீர்கள். எனவே எவ்வளவு சீக்கிரமாக இந்த சாலையை சரி செய்ய முடியுமோ, இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர முடியுமோ அதனை செய்தால் மீண்டும் உங்களுக்கு எப்பொழுதும் போல நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள். இல்லாத பட்சத்திலே அவர்கள் ஒற்றை விரலிலே அவர்களுடைய கருத்தை பதிவு செய்வார்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம்.